அடுத்த கட்டம் கல்யாணம்னு போகிறப்ப அங்கே எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஒரு வீடு இருக்கான்னு கேட்குறாங்க, எவ்வளோ சேலரி வாங்குறேன்னு கேட்குறாங்க, 1 lakh சேலரி வாங்குறியான்னு கேட்குறாங்க. இது இன்னைக்கு உள்ள எக்கனாமிக் மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. அதுவும் கல்யாண மார்க்கெட்னே சொல்லலாம். தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் இந்த உண்டியெல்லாம் வச்சு காசு போட சொல்லி எல்லாம் ஒரு கல்ச்சர் இருந்துட்டு இருந்தது. அந்த கல்ச்சர் நம்ம இப்போ வேறு மாதிரியா சேவிங்ஸ் ஹேபிட்டில் எஸ்ஐபி மாதிரியோ அதே போலையோ பண்ணிக்கிறது நல்லது ஃபார் பெட்டர் ஃப்யூச்சர். ஸோ 1 year 2 years சார் எஸ்ஐபி போடலாமான்னா என்னுடைய அட்வைஸ் உள்ளே வர வேண்டாம். எஸ்ஐபின்னா என்னென்னு தெரியாத நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பயம் வருது. அப்படின்றக்கப்ப அவங்க இதுலேருந்து பின்னாடி தானே சார் போவாங்க. சில காட்டு பகுதியெல்லாம் போவாங்க, இங்கே மிருகங்கள் நடமாடும் போதை தவிர்க்கவும் அப்படிம்பாங்க. அப்படின்னா அங்கே கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்னு அர்த்தம். சார் அப்போ இந்த ஃபின்டெக் ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களா? பண்ண வேண்டாம்னு சொல்ல முடியாது, எல்லாமே பண்ணலாம். பட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு பந்தா இது போல் காமிச்சிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. இது ஃபைனலாக எண்ட் ஆஃப் வித் அவங்களுக்கும் கஷ்டம். அந்த கடனை அடைக்க முடியாமல் வட்டி மேலே வட்டி வாங்கிட்டு கடைசியில் அந்த பைக்கை விற்று கடன் அடைக்க வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். இந்த கோல்டு ETF ஃபண்டில் போட்டிங்கன்னா அந்த கோல்டு அன்றைக்கி என்ன விலை வாங்குறீங்களோ அதே ரேட்டு உங்களுக்கும் அலாட் ஆகும். ஒன்லி இதில் ஒரு ட்ராபேக், உங்களால் அந்த தங்கத்தை கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ இட் வில் பி இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எனக்கு ஒரு 25 வயசு ஆகுது. காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ எனக்கு இந்த ப்ரெஷர் இல்லை. ஜாலியாக காலேஜ் முடித்தோமா வந்தோமா ஒரு வேலைக்கு சேர்ந்தோமா அப்படின்ற மாதிரி சேர்ந்தேன். இப்போ நான் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறேன். இப்போ நான் அடுத்த கட்டம் கல்யாணம்னு போகிறப்ப அங்கே எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஒரு வீடு இருக்கான்னு கேட்குறாங்க, எவ்வளோ சேலரி வாங்குறேன்னு கேட்குறாங்க, 1 lakh சேலரி வாங்குறியான்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ இந்த 30,000 சம்பளம்லாம் வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது சார்? இது இன்றைக்கி உள்ள எக்கனாமிக் மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. அதுவும் கல்யாண மார்க்கெட்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாரும் அப்படி பண்ணுறாங்கன்ட்டு இல்லை. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்தாப்புல இருக்குது. பட்டு என்னென்னா இன்றைக்கி எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. ஸோ நம்மளுடைய ஹேபிட்டை காலேஜ் ஸ்டைலில் இருந்ததை வேலைக்கு வந்தோன்னே ஃபுல்லாக மாற்றிக்கணும். ஸோ காலேஜுங்கிறது ஒரு எஜுகேஷன் ப்ளஸ் என்ஜாய்மெண்ட்டுன்னு, அதே என்ஜாய்மெண்ட்டு வேலைக்கு வந்தோடனையும் தொடரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கொஞ்ச நாள் கொஞ்சம் சில இதை குறைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேக் எ டெசிஷன். அதில் ஒரு 20 to 25% கம்பல்சரி சேவிங்ஸ்னு ஒன்று நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அந்த சேவிங்ஸ் மேபி எஸ்ஐபியாக இருக்கலாம், வேறு ஏதாவது பேங்க் சேவிங்காக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்னா, கம்பல்சரி சேவிங் இருந்தால் தான் இந்த 30,000 சம்பளத்தை நீங்கள் எப்போதும் எடுக்க போகிறதில்ல. எவ்ரி இயர் கொஞ்சம் ஏறும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் தாராளமாக அந்த வீடு, அடுத்த கனவுகள், பைக்கு இல்லை கார், இது போல் கனவுகளை ஒவ்வொன்றா, அதாவது எல்லாத்தையும் அட் எ டைம் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படிம்பாங்க. ஷார்ட் டேர்ம் கோலில் பைக் வாங்குறது, இல்லை லாங் டேர்ம் கோலில் ஒரு 5 வருஷம் கழிச்சு கார் வாங்குறது, ஒரு 8 வருஷம் இல்லை 10 yearsல வீடு வாங்குறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த 25% ஏன் சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஃப்யூச்சர் இன்றைக்கி இந்த சேலரினா ஃப்யூச்சர் அதிகமாகவும் ஆகலாம். இன்றைக்குள்ள காம்படிஷன் லெவலில் நம்மளும் காம்படிட்டிவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்மளை பர்சனல் குவாலிட்டி, ஸோ அதாவது குவாலிஃபிகேஷன், அதர்வைஸ் காம்படிஷன், அதே போல் இதில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சம்பளம் அதிகமாக, வேலை அதிகமாக இன்னும் நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வரலாம். பட் கம்பல்சரி இந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ இந்தியாவில் ஒரு 5-10 years முன்னாடி பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ரேட்டு 30-32% இருந்தது. ஆனால் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களாட்டம். ஸோ அரௌண்ட் 26-25% வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கும் கம்பல்சரி சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் போல் கண்ட்ரீஸில் 40-42% இருக்குது. ஏன்னா அங்கே பென்ஷன் கிடையாது ரிட்டையர் ஆனால். ஸோ அவங்களாக தான் அந்த சேவிங்ஸ்லேருந்து பென்ஷன் இருக்கணும். அதே போல் வெஸ்டர்ன் கல்ச்சர் US யூரோப்பில் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் ஹேபிட் என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ அவங்க எக்கனாமிக்கு ஏதாவது ஸ்டெபிளானால் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஸோ இந்தியாவில் இன்னும் நம்ம தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் இந்த உண்டியெல்லாம் வச்சு காசு போட சொல்லி எல்லாம் ஒரு கல்ச்சர் இருந்துட்டு இருந்தது. அந்த கல்ச்சர் நம்ம இப்போ வேறு மாதிரியா சேவிங்ஸ் ஹேபிட்டில் எஸ்ஐபி மாதிரியோ அதே போலையோ பண்ணிக்கிறது நல்லது ஃபார் பெட்டர் ஃப்யூச்சர். சார் இப்போ நிறைய இடத்துல நிறைய ஆட்ஸில் எல்லாத்துலேயும் எஸ்ஐபியில் காசு போடுங்க, பத்திரமா இருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐபினா என்ன சார்? நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எஸ்ஐபினா என்னன்னே தெரியாமல் இருக்குது. அதை முதல்ல சொல்லிடுறேன். எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்.
இது சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ 5 இயர் ஆர்டி 6 இயர்ஸ் ஆர்டி 10 இயர் ஆர்டின்னு இருக்குது. இந்த ஆர்டியோட இன்னொரு நேம் தான் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு அமௌண்ட்டை சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக பண்ணுறதுக்கு பேர் தான் எஸ்ஐபின்னு பேர். அது நீங்கள் ஈவன் 100 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம், பட் அதுக்கு ஒன்றும் வேல்யூ இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாயில் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சேவிங்ஸ் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து எஸ்ஐபி. ஸோ இது எஸ்ஐபியில் டவுட் கிளியராக இன்னும் வேறு எதாவது இருக்கா? சார் இப்போ எஸ்ஐபின்றது புரிஞ்சிருச்சு. இப்போ அதில் என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வாங்குறது? எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மெயின் இது அது நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சமாக மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னால் டாப் 100 கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே வரவங்க அந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் போகிறது ஃபார் பெட்டர். ஸோ இல்லை அதுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மிட் கேப் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. இது மீடியம் சைஸ் கம்பெனிஸ் 100 to 250 கம்பெனிஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ரேங்கிங்கில் உள்ள கம்பெனிஸில். இது வந்து மீடியம் ரிஸ்க் மீடியம் ப்ராஃபிட் அந்த கேட்டகரியில் வரும். இது எல்லாமே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கோல் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இது பண்ணுறது பெட்டர். இன்னொன்று ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுமா. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு ரொம்ப ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். இது வந்து அபவுட் 250 ரேங்கிங்லேருந்து ஸோ அப் டு ஒரு நல்ல ரேங்கிங் 1000 ரேங்கிங்கில் உள்ள கம்பெனி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ள வரதுனால இனிஷியலாக லார்ஜ் கேப் ஃபண்டு போகிறது பெட்ரு. இன்னொன்று வெரைட்டியும் இருக்குது, ஹைப்ரிட் வெரைட்டின்னு. அதாவது 2-3 நேமில் சொல்லுவாங்க. டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டு, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு அப்படிம்பாங்க. இது எப்படின்னா 100% ஈக்விட்டியில் பண்ண மாட்டாங்க. ஒரு 60-65% வரைக்கும் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை டெட் ஃபண்டும்பாங்க. அதாவது ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உள்ள ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவும் ஓரளவு சேஃப்டின்னு நம்ம இங்கே சொல்ல முடியாது, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். பட் ஓரளவு ரொம்ப லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட் அந்த இதை கொடுக்குறது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைமில் வரும்போது நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்டில் போகலாம், இல்லை லார்ஜ் கேப் ஃபண்டில் போகிறது பெட்டர். எப்போதுமே லாங் டேர்ம் கோலாக இருக்கணும், 5 இயர்ஸ் அண்ட் எபோவ். ஸோ 1 இயர் 2 இயர்ஸ் சார் எஸ்ஐபி போடலாமான்னா என்னுடைய அட்வைஸ் உள்ளே வர வேண்டாம். ஸோ மினிமம் 5 இயர்ஸ் அண்ட் எபோவ் உங்கள் கோல் இருந்ததுன்னா, மேபி உங்கள் மேரேஜாக இருக்கலாம், உங்கள் சிஸ்டர் மேரேஜாக இருக்கலாம். ஸோ இதே போல் இதுக்கு நீங்கள் சேவ் பண்ணோம், 5 வருஷம் கழித்து இந்த பணம் தேவை, இல்லை நான் ஒரு பைக் வாங்கணும் நல்ல பைக்கு, இல்லை ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னாலும் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் உள்ள கோலுக்காக எஸ்ஐபியை தாராளமாக தூங்குறது பெட்டர். அது இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது இந்த ரொம்ப லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட் அந்த கேட்டகரியில் உள்ளே போகிறது பெட்டர். ஏன்னா மற்ற கேட்டகரி போகலாம், போக வேண்டாம் நான் சொல்லலை, பட் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். திடீர்னு நீங்கள் இப்போ தான் உள்ளே போவீங்க, மார்க்கெட் நல்லாயிருக்கும், நீங்கள் போன ஒரு 4-5 மாதத்துலேயே மார்க்கெட் செல்லுன்னு ஃபால் ஆகிடும். ஸோ அந்த சமயம் நீங்கள் போட்ட பணமே நெகட்டிவில் வர சான்சஸ் அதர் ஃபண்ட்ஸில் அதிகம். ஸோ அதனால் லாங் டேர்ம் கோல் லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட், அதே போல் ஃபண்டு அதாவது லார்ஜ் கேப் ஃபண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட் அதே போல் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். சார் இப்போ நீங்கள் சொன்ன இந்த சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்றது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் சார். இதை கேட்குறப்ப எஸ்ஐபினா என்னென்னு தெரியாத நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பயம் வருது. அப்படின்றக்கப்ப அவங்க இதுலேருந்து பின்னாடி தானே சார் போவாங்க? இது இனிஷியலாக உள்ளே வரவங்களுக்காக கொடுக்குற ஒரு காஷன் வேர்டு. இப்போ நீங்கள் எங்கேயாலும் டூர் போனீங்கன்னா பார்க்கலாம், சில அந்த நீர்நிலைகள் இதிலெல்லாம் அந்த ஈவன் கடலில் கூட இருக்கும், இங்கே வந்து ஆபத்தான பகுதி, நீச்சலை தவிர்க்கவும். அதே போல் சில காட்டு பகுதியெல்லாம் போவாங்க, இங்கே மிருகங்கள் நடமாடும் பாதை தவிர்க்கவும் அப்படிம்பாங்க. அப்படின்னா அங்கே கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்னு அர்த்தம். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு அர்த்தம். ஸோ அந்த ரிஸ்க் இங்கே கிடையாது. இங்கே வந்து சில சப்போர்ட் கைடன்ஸ் அதே போல் போகிறது பெட்டர். அதாவது இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரும்போது எப்போதும் இப்போ நீச்சல் கற்றுக்கணும்னு போகிறீங்க அப்படின்னா ஒரு அந்த நீச்சல் அந்த யார் கைடு, ஸோ அவங்கள வச்சு கற்றுக்கிறது பெட்டர். இனிஷியலாக அப்படி தான் கற்றுக்கணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இந்த வில்லேஜில் உள்ளவங்கெல்லாம் எல்லோரும் அந்த ஆறு குளம் இதிலெல்லாம் விளையாடுவாங்க, எல்லாம் கற்றுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. பட் டவுனில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை, சிட்டிஸில் இல்லாதனால ஒரு கைடை வச்சு போகிறது ஆல்வேஸ் நல்லது. ஸோ அதே போல் தான் இந்த எஸ்ஐபியும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அட்வைசர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு போட்டு எந்த நம்ம கோல் என்னென்னு அவங்கள்ட்ட சொன்னால் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க ஃபண்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் ஒரு கைடோடு போகிறது நல்லது. இப்போ நீங்களாக செல்ஃப் கார் ஓட்டிகிட்டு லாங் டைம் போகிறதும், இதே நீங்கள் ஒரு வால்வோ பஸ்லேயோ ஒரு ட்ரெயின்லேயோ கம்ஃபர்டபுளாக போகிறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது அந்த ஜேர்னி அவங்க பார்த்துப்பாங்க, டிரைவரோ பைலட்டோ, ஃப்ளைட்டில் போனீங்கன்னா பைலட்டோ பார்த்துக்க போகிறாங்க. ஜேர்னியில் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் ரொம்ப இனிஷியலாக கற்றுக்கணுன்னா ஒரு கைடோட கற்றுக்கிறது நல்லது.
ஸோ அதே போல் போகிறது ஆல்வேஸ் பெட்டர். அதுக்கு தான் அந்த மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்கிறது. ஸோ இனிஷியலில் கொஞ்சம் கைடு வச்சுட்டு போகிறது பெட்டர். சார் அப்போ இந்த ஃபின்டெக் ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களா? பண்ண வேண்டாம்னு சொல்ல முடியாது, எல்லாமே பண்ணலாம். பட் அங்கேயும் ஒரு நாலேஜோடு போகணும். ஃபின்டெக் ஆப்ஸ் நிறையா இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரும். ஸோ என்ன நடக்குது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலானா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அதில் போய் பண்ணுறீங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ உள்ளே போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ், அதாவது நிறைய கோர்சஸ், பெய்டு கோர்சஸும் இருக்குது, யூடியூப்லேயும் நிறையா சொல்கிறாங்க. பட் என்னமே எல்லோரும் 100% சரியாக சொல்கிறாங்களா தெரியாது. பட் இருந்தாலும் அதே போல் கொஞ்சம் கோர்சஸை படிச்சுக்கிட்டு, இப்போ NISMனு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அதில் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட நிறைய படிச்சுக்கலாம். பேசிக், அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ம்பாங்க, அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதே போல் கோர்சஸ்லாம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப் மூலிமா போகிறது பெட்டர். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஷேர் வாங்கிட்டு ஷேர் மார்க்கெட்டை பற்றியே தெரியாது, எந்த கம்பெனி எப்படி போகுதுங்கிறதே தெரியாது. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த கம்பெனி எத்தனை நாளாக மார்க்கெட்டில் இருக்குது, அந்த ப்ரொமோட்டர் யார், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டா, இல்லை ப்ரொமோட்டர்னால கம்பெனி இதாகுதா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ப்ராஃபிட்லேயே ஓடிட்டுருக்கா, அந்த கம்பெனி கடன் இல்லாமல் இருக்கா, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் ஃபியூச்சர்லேயும் நல்லா இருக்குமா, அதே போல் சில இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப் மூலிமா போய் அந்த கம்பெனி ஷேரை வாங்கினாலோ இல்லை நல்ல மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினாலோ உங்களுக்கு ஓரளவு லாங் டேர்மில் பெனிஃபிட் இருக்கும். நான் அங்கேயும் ஷார்ட் டேர்மில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி, அதாவது லாபம் நஷ்டம் ரெண்டும் சேர்ந்து கலந்து தான் வரும். அதனால் லாங் டைமில் இது போல் போகிறது நல்லது. ஆனால் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேரை வாங்குகிறான் அதனால் நானும் வாங்குகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அதனால் நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அதாவது இது என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க பண்ணுறாங்கிறதுனால நம்மளும் அதை போய் பண்ணிவிட்டு அந்த பற்றிய நாலேஜ் இல்லாமல் போகிறதுனால நிறைய பேர் லாஸில் ஆகிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனே இவங்க சம்பளத்தை தான் இருக்குன்னா, ஆனால் இவங்க கடை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறையவே இந்த ஷேரை வாங்கினா ஓகே, அந்த ஒன்று தான். நிறைய பேர் இந்த டெரிவேட்டிவ்ஸ், F&O அதே போல் இதெல்லாம் நிறைய ரிஸ்க் உள்ள இதெல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. செபியே சொல்லியிருக்காங்க 90% ஆஃப் த இது போல் இன்வெஸ்டர்ஸ் வித்தவுட் நாலேஜ் போகிறதுனால end up with லாஸ். ஸோ இந்த லாஸ் யார், கொஞ்சம் பண வசதி உள்ளவங்களாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் உங்களை சம்பளம் தான் மெயினுங்கும் போது அதையே லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஃபேமிலி இதுக்கு. ஸோ அதனால் நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, அதை பற்றிய நாலேஜ் படிச்சுக்கிட்டு கோர்ஸ் படிச்சுட்டு 6 மாதம் 1 வருஷம் அது போல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் இதை போல் சொல்கிறது, கைடன்ஸோடு போகிறது கொஞ்சம் நாளைக்கு பெட்டர். சார் இப்போ நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், அப்படி இருக்கப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் ஸ்டார்டிங்கில்? அதுதான் சொல்கிறேன், எஸ்ஐபி நீங்கள் 100 ரூபாயில் கூட ஆரம்பிக்கலாம். பட் 100 ரூபாயில் ஆரம்பித்தா 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ ரிட்டர்ன் வரும். ஸோ அது ஒன்றும் இது இல்லை. இதுவே நீங்கள் ஒரு 1000 ரூபா பண்ணிங்கன்னா 1000 ரூபாங்கிறது 5 வருஷத்தில் 60 மாதம். ஸோ 60 மாதத்துக்கு 60,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 60,000 ரூபாங்கிறது ஒரு 12% ரிட்டர்ன் மினிமம் லோவாக வச்சுக்கலாம் 5 வருஷம் கழிச்சு. இதுவும் மார்க்கெட் ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட் ரிட்டர்ன் 12% வச்சுக்கலாம். ஒரு 85,000 75,000 அண்ட் அபவ் வரலாம். ஸோ அப்போ வந்து அந்த அமௌண்ட்டு ஓரளவு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் குறைச்சலாக பண்ணிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாம் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. எல்லா பொருளுமே நிறைய பணம் கொடுத்தா தான் நல்ல பொருள் வாங்கணும் அப்படின்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் சொல்கிறப்பல உங்களுடைய சம்பளத்தில் ஒரு 25% மினிமம் ஃபிக்ஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ், முன்னாடி சொன்னப்பில் உங்கள் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் லைக் உங்கள் மேரேஜஸ், சிஸ்டர் மேரேஜஸ், வேறு ஏதாவது செலவுகள், ஃபாதரு மதரு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸோ ப்ளஸ் வீடு கட்டுறது, இது போல் ஃப்யூச்சர் கோல்ஸ், அதுக்கப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன், இது போல் இருக்குது. அண்ட் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இளைஞர்கள் கடன் வாங்குறது அப்படின்னு ஒரு இது இருக்குது சார். இப்போ என்னென்னா ஒரு 4-5 நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ உடனே போய் லாகின் பண்ணி போட்டோன்னா உடனே 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இந்த மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த வேலை பார்க்குற பசங்க இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது என்னென்னா இதுவும் தெரியாமல் போய் மாட்டிக்கிறது தான். இப்போ முதல்ல எங்களுடைய அட்வைஸ் என்னென்னா, கடன் வாங்குறதுல தப்புன்னு நான் சொல்ல முடியாது. இமீடியட் தேவைக்கு கடன் வாங்கி தான் ஆகணும். ஸோ அது பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் இந்த ஆப்பில் போய் கடன் வாங்குகிறேன், அதாவது ஆப்பில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சில ரெகக்னைஸ்டு டாடா ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் அதே போல் கம்பெனிஸில் டைரெக்டாக போய் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ஃபிக்ஸட் ரிட்டர்ன். அண்டு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது என்னென்ன சார்ஜஸ், ப்ரீ க்ளோசிங் சார்ஜ் எதாலும் இருக்கா, இனிஷியல் சார்ஜ் எவ்வளோ,
ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அது ஃபிக்ஸடா வேரியபிளா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு கடன் வாங்குறதுல தப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் திடீர்னு கடன் வாங்குவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 24%, 36%, அது லைக் எ பர்சனல் லோன் போல் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ 36%லாம் கடன் வாங்கினா அது 3 வட்டி 4 வட்டி இந்த இதில் பேசுகிறாப்புல இப்போ கந்து வட்டி போல் போயிட்டுருக்கும். ஸோ அதே போல் தெரியாமல் நிறைய ஆப்ஸ் இருக்குது, போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ நல்ல பெஸ்ட்டு ஃபினான்ஷியல் கம்பெனி, ரெகக்னைஸ்டு ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இல்லை போய் கடன் வாங்குறது தப்பு இல்லை. சில இளைஞர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்களுடைய சம்பளமே நீங்கள் சொல்கிறாப்புல ஒரு 30,000 இருக்குன்னா, நீங்கள் ஒரு 50,000 உள்ள 50,000த்துக்கு கொஞ்சம் டூ வீலர் கஷ்டம், பட் இருந்தாலும் செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஆனால் திடீர்னு எல்லாருமே ஹை எண்டு பைக் வேணும், 2 லட்சம் 3 லட்சம், அதே போல் ஆசைப்படுறது நான் தப்புன்னு சொல்லலை. இந்த ஆசைக்கு உள்ளான அதாவது நம்ம கடன் வாங்கினா நம்மளே அது கடனை அடைக்கணும். பேரண்ட்ஸ்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாபுக்குன்னு வந்துட்டிங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட எதிர்பார்க்காம நீங்கள் உங்கள் லைஃப்பை ஓட்டிக்கணும். முடிஞ்சால் பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெட்டர். சில ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அதை எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் நிறைய பேர் பேரண்ட்ஸ் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், நமக்கு இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி எக்ஸ்பெண்டட், சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு மெயினாக பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிங் ப்ளஸ் ஃபேமிலியில் நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அதை பார்க்கணுமே தவிர உடனே 2 லட்சம் 3 லட்சம் பைக் வாங்கிட்டு, இது என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு பந்தா இது போல் காமிச்சிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. இது ஃபைனலாக எண்ட் ஆஃப் வித் அவங்களுக்கும் கஷ்டம். அந்த கடனை அடைக்க முடியாமல் வட்டி மேலே வட்டி வாங்கிட்டு கடைசியில் அந்த பைக்கை விற்று கடன் அடைக்க வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். அதனால் எப்போதுமே சிம்பிள் லைஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. நான் பைக்கு வேண்டாம்னு சொல்ல, உங்களால் அந்த கடனை அடைக்க முடியும் வித்தவுட் அதர் ஹெல்ப், அதாவது பேரண்ட்ஸ் ஹெல்ப் இல்லாமல் தாராளமாக கடன் வாங்கி செலவு பண்ணலாம், பைக் வாங்கலாம், காரும் வாங்கலாம். பட் என்ன நமக்கு எக்கனாமிக் பொருளாதார நிலைமை நம்ம ஃபேமிலியில் இருக்கோ, நம்மளால் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் கடன் வாங்குறதுல தப்பு இல்லை. அப்நார்மல் கடன் வாங்குறது தான் போய் எண்ட் அப் வித் ஃபைனலி லாஸ். ஸோ அதே போல் அதிக வட்டி, அதாவது இந்த ஃபிக்ஸடு ஸ்டாண்டர்ட் கம்பெனி இல்லாமல் சம் லோக்கல் கம்பெனிஸில் கடன் வாங்கி கந்து வட்டி போல் வட்டி கட்டிக்கிட்டே லைஃப் போயிடும். ஸோ அதனால் நிதானமாக கடன் வாங்கி தேவைக்கு மட்டும்தான் கடன் வாங்குறது பெட்டர். அதாவது இம்பார்ட்டன்ட் தேவை ஏதாலும், இப்போ நீங்கள் நாளைக்கு மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிக்கேன் அப்படின்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஒரு வீடு வாங்கப்பான்னு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுவும் வீடு நம்ம கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ இஎம்ஐ எவ்வளோ கட்ட முடியும், 2 பேர் சம்பாதிக்கிறதில்ல, அதுக்கு தகுந்தாப்பில் கடன் வாங்கி லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறது நல்லது. ஸோ அந்த இஎம்ஐ கட்டுற வரைக்கும் நம்ம அடுத்த கடன் வாங்கக்கூடாதுன்னு இல்லை. ஸோ ஒவ்வொரு வருஷம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இஎம்ஐ பர்டன் கொஞ்சம் குறையதாக தெரியும். அப்போ வேணால் வேறு ஏதாலும் சப்போர்ட்டிங் வேணும்னா கடன் வாங்கிக்கலாம். அதனால் கடனுக்கு மேலே கடன் வாங்கி இந்த இஎம்ஐ கட்ட அதை க்ளோஸ் பண்ணி அதை அங்கே இன்னொரு கடன் வாங்கி இப்படி தான் நிறைய ஃபேமிலி எண்ட் அப் வித் ஃபினான்ஷியல் க்ரன்ச்சும்பாங்க. அதே போல் மாட்டிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் முழிச்சிட்ருப்பாங்க. ஸோ அதே போலெல்லாம் இல்லாமல் வீட்டையும் விற்றுருவாங்க சில சமயம். ஸோ அதனால் கடன் நமக்கு தேவையா, இது இல்லைனாலும் நம்மளால் லைஃப்பை ஓட்ட முடியுமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு கடன் வாங்கி செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. சரி, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் தங்கத்து மேலே எந்த ஒரு ஈர்ப்பும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. வாங்கி போட்டுட்டு பந்தாவாக போகணும், 4 பேர் இருப்பாங்க கையில் காப்பு, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தா எல்லா இடமும் கோல்டு ரேட் ஏறுறதை வச்சு நம்மளும் தங்கம் வாங்கி வச்சுக்கலாமா, சேர்த்து வச்சுக்கலாமா அப்படின்றவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இது நீங்கள் சொன்ன கருத்தை நானும் வரவேற்கிறேன். ஏன்னா இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே 95%ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த கோல்டு மேலே வாங்கி போட்டுக்கணும், அந்த பந்தாவில் இருக்கிறதில்ல, எல்லாம் சிம்பிளாக இருக்கவே விரும்புகிறாங்க. இது வெல்கம் டெசிஷன். இன்னொன்று லேடிஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சேஃப்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஆனால் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒய் நாட் வி இன்வெஸ்ட் ஆன் தட் அப்படின்னு சில பேர் திங்க் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கலாக போனீங்கன்னா ஒரு 15% சேதாரம், ஒரு 3% ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் அந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட் அப்படிம்பாங்க. ஸோ கோல்டு ETF ஃபண்டு அப்படிம்பாங்க. இதுதான் மெயினாக சொல்ல வேண்டியது. ஏன்னா கோல்டு சவரின் பாண்டுன்னு இருந்தது, அதை இப்போ